ஓம் சிவாய நம. சுவாதி நட்சத்திரம். சுவாதி நட்சத்திரத்துடைய பறவை தேனி. நம்ம ஈஸியா சொல்லிடுறோம். ஒவ்வொரு செடியில இருந்தும் போய் அது கலெக்ட் பண்றதுக்கு எவ்வளோ உழைக்குது. அது யாரும் அப்சர்வ் பண்ண மாட்டோம். சுவாதியில பொறந்தவங்களும் அப்படிதான். ஒவ்வொருவரும் உருவாக்குறதுக்கு நெறைய உழைச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனா, அவங்களுக்கு கிடைக்கிற பேர் என்னமோ ஒரு பேக்ல தான் இருக்கும். அவனுக்கு என்ன பண்ணுவாங்க? 1. அடுத்து வந்து எப்பவுமே கூட்டத்தோட தான் இருக்கும். ஸோ, அதே மாரி கூட்டத்தோடயே இருக்கணும். நம்மள சுத்தி எல்லாரும் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க சுவாதியில பிறந்தவங்களா இருப்பாங்க. ஒரு சின்ன முயற்சியில கூட ஒரு வெற்றிய பார்க்கணும்னு நினைப்பாங்க. நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ணோம்னா, எப்பயாவது இதுல நம்ம ஜெயிச்சிடணும். இந்த குணங்கள் எல்லாம் சுவாதிக்கு வந்து கொஞ்சம் அதிகமாவே இருக்கும். நட்சத்திரக்காரங்க இருக்கக்கூடிய இடங்கள்லலாம் ஒரு அதிர்ஷ்டம் இருக்குங்க. இது வந்து நீங்க மறுத்தாலும் இது உண்மைதான். அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு கிடைக்குதோ இல்லையோ, உங்களால நெறைய பேருக்கு கிடைக்கும். இது உண்மை. தேன்ன்றது என்ன இனிப்பு. சுவாதியில பிறந்தவங்களும் ரொம்ப இனிப்பானவங்க தான். ஆனா அவங்கள யாருன்னா சீண்டுனாங்கன்னா தேன் எப்படி ஒரு கொட்டுதோ அந்த மாரி கொட்டிடுவாங்க. அதையும் வந்து சுவாதியில பிறந்தவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். தேனுக்கும், சுவாதிக்கும் இப்படிதான் வந்து கரெக்ட்டா சிங்க் ஆகும். தேன வந்து நீங்க வந்து கூடு கட்டியிருக்கா, அந்த கூட்ட கலைச்சனா, அது வந்து நம்ம கொட்டாம விடுமா? கண்டிப்பா கொட்டி தான் போகும். சுவாதியில பிறந்தவங்களும் அப்படிதான். தன்னோட ஃபேமிலிய யாரும் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் கரெக்ட்டா இருப்பாங்க. யாருன்னா டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்கன்னா விட மாட்டாங்க. இந்த குணங்களும் சுவாதியில பிறந்தவங்களுக்கு இருக்கும். தேன முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ள எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு ரொம்ப நல்லது.